வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம லைஃப்ல நம்மகிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 24 ஹவர்ஸ் டைம் இருக்குல்ல. அந்த டைமை நம்ம எப்படிலாம் மோஸ்ட்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு நிறுவனத்தோடைய வளர்ச்சிக்காக ஒரு 8 to 10 ஹவர்ஸ், ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வந்து வேற ஒரு நிறுவனத்துக்காக நம்ம வந்து அதோடைய வளர்ச்சிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஓன் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா, அது இன்னும் கூட அதிகமாக நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சேலரி வருது அப்படிங்கிறதுனால ஒரு 8 to 10 ஹவர்ஸ் நம்ம அந்த நிறுவனத்துக்காக நம்ம வந்து உழைக்கிறோம். ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது ஒரு 10 மணி நேரம் நம்ம வந்து இந்த ஒர்க் ரிலேட்டட் ஒரு சேலரி வரணும், பணம் சம்பாதிக்கிற இதுக்காக நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் செலவிடுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து தூங்குறதுக்காக செலவு பண்ணுறோம். ஸோ இந்த 24 மணி நேரத்தில் டீஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கும் தூக்கத்துக்கும் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஸோ மீதி இருக்க 6 மணி நேரத்தில் எப்படியும் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு, நம்மளோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இதுக்கெலாம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ மீதி இருக்கிற 4 ஹவர்ஸில் அந்த ஆஃபீஸ் டென்ஷன் ஏதாவது இருக்கும், இல்லை வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் ஏதாவது லாஸாக இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர் அப்படி வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஸோ மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை வச்சு ஏதாவது கான்டாக்ட்ஸ் பண்ணுறது, இல்லை வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை வந்து பக்கம் பக்கத்தில் பேசுகிறது, இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்து வெளில போயிட்டு வர்றது, இல்லை டெம்பிள்ஸ் போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 24 ஹவர்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றத ப்ரோக்ராம் பண்ணுறதே ஃபஸ்ட்டு நம்ம தான். ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து இதுவே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்ரிடே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, தூங்குறது, மற்ற வேலையை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி 24 ஹவர்ஸும் நம்மளோட லைஃப் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ எவ்ரிடே அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த 24 மணி நேரம் எனக்கு நல்லா நிம்மதியாக இருக்கணும், இல்லை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது ஒரு 5 மினிட்ஸ். ஸோ எப்படி அந்த 5 மினிட்ஸ் அந்த 24 ஹவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த 5 மினிட்ஸ் எப்படி நம்ம அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ரொடக்டிவாக அந்த 24 ஹவர்ஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆரோக்கியமான மகிழ்ச்சி இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தா அதையும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிவிட்டு கிடைக்கிற குட்டி குட்டி அந்த நேரங்களில் நம்ம வந்து சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ மொமெண்ட் பை மொமெண்ட் நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து நல்ல விஷயங்கள் நடந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட் பை மொமெண்ட் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அது வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ இன்பமோ துன்பமோ ஏதோ ஒன்று நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஸோ அனுபவிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படுக்கிறோம் இல்லையா. ஸோ படுத்து தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி மெஜாரிட்டியாக ஒரு 99% மக்கள் வந்து என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறத வைன் டயர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து மனம்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மனதினுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நாளும் மக்களுடைய வாழ்க்கை வந்து ஏன் வந்து ஒரு ப்ரோக்ராம்டு பண்ணப்பட்ட மாதிரி தினமுமே வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாரு. அந்த தூங்குறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மெஜாரிட்டி, அதாவது 99% வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லாக நடந்த விஷயங்களில் எதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கம்பெனியில் மேபி வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், சரியாக டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை பாஸ் வந்து ஏதாவது கோவமாக திட்டின விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃப் திட்டின விஷயமா இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் திட்டினதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே வந்து அந்த மைண்டில் வந்து வர ஆரம்பிக்குமா. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து தூங்குறதுக்கு அந்த 5லேருந்து 10 நிமிஷம் முன்னாடி சரி ஓகே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து வாங்குறதுக்கு சரியான ஒரு நிலையில் இருக்குமா. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சோ அந்த விஷயங்களை யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டா அது வந்து அப்படியே போயிடும். ஆனால் யாரும் அப்படி செய்கிறது கிடையாது. ஸோ அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி ஒரு திங்கிங் நமக்கு வருது அப்படிங்கும்போது ஆக்ரோஷமாக நம்ம அதுக்கு மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்ல. ஸோ இப்படி பண்ணிட்டாரு என் பாஸ், இல்லை என் கூட ஒர்க் பண்ணுறவன் இப்படி பண்ணிட்டான்,
ஸோ என்னதான் வந்து ஒர்க் பண்ணாலும் எந்த ஒரு பலனுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சரியான ஒரு ஊதியம் கிடைக்கல. இல்லை என் ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நடிக்கிறானோ தவிர ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவனுக்கு மட்டும் வந்து பாஸ் வந்து நல்ல பேர் கொடுக்குறாரு, நல்ல ப்ரமோஷனும் கொடுக்குறாரு. நான் ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த தாட்ஸுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தினமுமே வந்து இது மாதிரியான இன்சிடெண்ட் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரிப்பீட்டடாக நடக்கிற இந்த செயின் ரியாக்ஷன்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கணும், அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா வைண்டயர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா? அதாவது ஏதாச்சும் ஒரு திங்கிங் வரும்போது நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை வந்து பதிவு பண்ணுறது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக நம்ம ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல நான் நிம்மதியாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இவரும் வந்து சொல்கிறாரு. பட் ஆனால் அது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. ஸோ நம்ம தூங்குறதுக்கு அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரெடியாக இருக்கும். ப்ளீஸ் எனக்கு ஏதாவது கொடு அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்குல்ல. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லும்போது அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இன்னொன்று கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. அதாவது நீங்கள் நன்றி உணர்தலோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு 5 விஷயத்தை நீங்கள் வந்து நன்றி சொல்லணும், அது கம்பல்சரி வந்து அந்த 5 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ன தான் வந்து நல்ல வார்த்தைகளை நம்ம வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணாலும், சப்கான்ஷியஸ் மைண்டில் ரீப்ரோக்ராமிங் பண்ணாலும், இந்த நன்றி உணர்தல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபீல் பண்ணுறோம், எமோஷ்னலாக நம்ம வந்து நன்றி சொல்கிறோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து பிரபஞ்ச சக்திக்கு நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக மாறிடுவோமா. எந்த அளவுக்கு இவன் வந்து ஒரு நன்றி உணர்தலோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை சக்தி இருக்குல்ல, அது வந்து நமக்கு நெருக்கமான ஒரு இதுவாக வந்து மாறிடுமா, அந்த சக்தி வந்து நமக்கு நெருக்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பல்சரி ஒரு 5 விஷயத்துக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்றாங்க. முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு பேசிக்காக நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையில், ஒரு நல்ல குடிநீர் கிடைச்சதுக்கு கூட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட கிடைக்காம நம்ம உலகத்தில் வந்து எத்தனையோ நாடுகளில் வந்து நல்ல ஏரி குளம் அந்த இது இருக்குது இல்லையா? ஸோ அதில் நல்ல குடிநீர் கூட கிடைக்காத நாடுகள் இருக்குது, மக்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் உங்களுக்கு நல்ல குடிநீர் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள், அந்த இறை சக்திக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து என்ன சொல்கிறது, அந்த பேசிக்காக அந்த தங்குற வீடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் வந்து உங்களுக்கு அந்த நாள் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, ஒரு ஹாப்பி மொமெண்ட் இருக்கும், ஒரு ஏதோ என்ன ப்ரெஷராக இருக்கட்டும்ங்க, இடையில ஒரு 1-2 நிமிஷம் உங்களுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணி ஒரு ஹாப்பி எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, உங்களுடைய உடல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வந்து அது உழைச்சிக்கிட்டே இருக்குது. உள்ளுறுப்புகளை யோசிச்சு பாருங்கள், இருதயம் யோசிச்சு பாருங்கள், மூளையை யோசிச்சு பாருங்கள், லங்ஸு, லிவர், கிட்னி, இப்படி வந்து அதோடைய வேலையை அது வந்து கரெக்டாக செய்யுதில்ல. அது எந்த குறையும் வைக்காமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை 7 தாதுக்களை அது வந்து பிரிக்குது. அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுதில் ஒரு சக்தி, அது எங்கே இருந்து அந்த சக்தி கிடைக்குது. ஸோ அந்த ஜீரணம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரத்தமாக மாறுது, சதையாக மாறுது, எலும்பாக மாறுது, மஜ்ஜையாக மாறுது. இந்த மாதிரி உடல் முழுக்க நீங்கள் சாப்பிட்ற ஜீரணம் பண்ணி அந்த சக்தி தான் உங்களுக்கு வந்து உடலாக மாறுது. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு பேராற்றல் தானே. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உடல் வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்தில்ல, அதுக்கும் ஒரு நன்றியை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரபிள் பண்ணியிருப்பாங்களே, ஒரே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, குடைச்சல் கொடுத்துருப்பாங்க, இல்லை கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லிவிடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்கல்ல, ஸோ இப்படி நடந்துருச்சு, ஸோ இதில் தான் நம்ம வந்து இதை கற்றுக்கணும், இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது, ஏதோ ஒரு பாடம் அதுலேருந்து கற்றுக்குறோம்ல, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக, இனிமேலும் என்னை வந்து பத்திரமா பாதுகாப்பாக என்னை நீ வந்து வச்சுப்ப பிரபஞ்சமே, அதுக்கும் நீ வந்து அட்வான்ஸாக நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஸோ இனிமேலும் நீ என்னை கட்டி காப்பாற்றுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கும் நான் வந்து அட்வான்ஸாக நன்றியை வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அடிப்படை அப்படிங்கிறாங்க. இதை உணர்தலோடு நம்ம வந்து சொல்லணும். இன்னொன்று, இதெல்லாம் நார்மல் தான். இப்போ நம்ம வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நன்றி உணர்வோடு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதும் நார்மலாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே தான் இந்த வைண்டயர் சயின்டிஸ்ட்டும் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் வார்த்தையில் சும்மா வந்து இதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி, நான் நிம்மதியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு
உங்களுடைய உள் உணர்வு இருக்குல்ல, எமோஷன்ஸு, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வார்த்தையில் மட்டும்தான் நீங்கள் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உள்ளே வந்து நான் எங்கே சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எங்கே நல்லது நடந்துச்சு, என் பாஸ் எப்போ பாரு என்ன திட்டுறாரு, எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, கார் வாங்கணும்னு நினச்சேன் எனக்கு அதை செஞ்சியா. இப்போ வந்து என்னென்னா கிராட்டிடியூட், நம்ம நன்றி உணர்வு சொல்கிறோம்ல. ஸோ இது எனக்கு வந்து இதெல்லாம் நடந்துச்சு, ஸோ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எங்கே நடந்துச்சு, கார் கேட்டேன் கொடுக்கவே இல்லை, ப்ரமோஷன் கேட்டேன் கிடைக்கவே இல்லை, எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்கலாம் ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க, எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல் உள்ளே வந்து அந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வார்த்தையில் சொல்கிறத விட அந்த உள் உணர்வு இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்ட்டு ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம நன்றி உணர்தல் சொன்னாலும் சரி, நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டைம்லேயும் நம்ம வந்து உள் உணர்வையும் நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுன்னு சொன்னோன்னா உள்ளே என்ன நடக்குதோ அதுதான் ரெக்கார்ட் ஆகும். அதனால அந்த உள் உணர்வுகளை வந்து எமோஷன்ஸை நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து மொழியை விட உணர்வு தான் வந்து முக்கியம். ஸோ அந்த சக்தி இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து மொழியை விட நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் செக் பண்ணணும். அதுதான் கனெக்டும் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த வைப்ரேஷன், அந்த உணர்வு வந்து கரெக்டாக டியூன் பண்ணோம் அப்படின்னா ரேடியோ சிஸ்டம் மாதிரியே தான் இதுவும். ஸோ அந்த கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட கரெக்டாக கனெக்ட் ஆகும். நம்ம நினைக்கிறோமோ, அந்த என்ன வார்த்தையை நம்ம சொல்கிறோமோ அந்த உணர்வை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதி அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கணும். கண்ணை மூடி நீங்கள் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து நான் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கேன், இப்படியாச்சும் அப்படியாச்சுன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு கதை. பெரும்பாலும் எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, நமக்கு வந்து துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பழியை வந்து அப்படியே கடவுள் மேலே போட்டுருவோம். ஸோ கடவுள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியத்தை வந்து நிகழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழியை போட்டுருவோம். அது வந்து யூஸ்வலாக ஒரு 99% மக்கள் வந்து அப்படி தான் செய்வாங்க. இங்கே கடவுள்னு நான் சொல்லக்கூடியது வந்து அதை நீங்கள் பிரபஞ்ச சக்தின்னு கூட நினச்சிக்கலாம். ஸோ கடவுள் அப்படிங்கிறதும் பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ முக்கால்வாசி நம்ம வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து பயன்படுத்துவோம். பட் இங்கே வந்து மக்கள் வந்து இந்த பழி போடுற விஷயத்தை நான் சொல்லும்போது அதனால் நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எதனா ஒரு துக்கமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து கடவுள் மேலே தான் பழியை போட்டுருவாங்க. கடவுள் வந்து கொஞ்சம் கூட கண்ணே இல்லை, அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மொத்தமாக பழியை தூக்கி நம்ம வந்து போட்டுருவோம். கரெக்டாக? ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து என்றைக்குமே வந்து தப்பே செய்யாது. அது எது செய்தாலும் அது வந்து கரெக்டாக தான் செய்யும். அது நடத்துகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தப்பு நடக்கிறது வந்து நம்மளுடைய உணர்வுகள்லையும் நம்மளுடைய செயல்கள்லையும் தான் தவிர பிரபஞ்ச சக்தினால் வந்து எந்த ஒரு தவறும் வந்து செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த இறைநிலை, ஸோ அந்த இறைநிலை வந்து ஒரு வெட்ட வெளியாக தான் இருந்துச்சு. ஸோ அது தன்னுடைய அழகை, தன்னுடைய சக்தியை தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுச்சான். ஸோ அதனால தான் வந்து இந்த உயிர்கள் எல்லாத்தையும் படைச்சிச்சு. அப்படித்தான் நம்ம வந்து வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட மகிழ்ச்சியாக வாழ்கிற எல்லா தகுதியும் இருக்குது, மகிழ்ச்சியாக வாழ்கிற எல்லா விதமான சக்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம வந்து மறந்துட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து செய்யும்போது தான் நம்ம வந்து இந்த துன்பத்துக்கு வந்து ஆளாகிறோம். அதாவது இந்த இறை சக்திக்கு எதிரான விஷயங்கள் நம்ம வந்து செய்யும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனை வருது அப்படிங்கிற இந்த அடிப்படையான விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பழியை தூக்கி நம்ம வந்து கடவுள் மேலே போட்டுறக்கூடாது. அப்போ நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம வந்து ஆணித்தரமாக அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கணுமோ தவிர மொத்தமாக தூக்கி அங்கே போட்டுட்டு அப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல நமக்கு துக்கம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நாம் சரியில்லைங்கிறத வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறை சக்தி வந்து என்றைக்கும் தவறு செய்யாது. அது என்றைக்குமே நம்மளை வந்து பாதுகாக்கணும், நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அது வந்து நினைக்கும். ஸோ அதுக்கு ஒத்துழைச்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தை கொடுக்கும். நம்ம ஒத்துழைக்காமல் நம்ம வந்து வேறு விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல முரண்பாடு வருது. முரண்பாடு வரும்போது எப்போது நமக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் வருது. ஸோ நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இறைசக்திக்கு ஏற்ற மாதிரி இணக்கமாக நம்ம போயிடணும். நம்ம லைஃப்பில் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, அது எதுவுமே வந்து திடீர்னு நடக்கிற விஷயம் கிடையாது.
இதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் வந்து ஏதோ சின்ன 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 ஆக்டிவிட்டீஸ் அதுக்காக வந்து நடந்திருக்கும். அப்படி நடந்து தான் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்குமோ தவிர நம்ம உணர்வுக்கு அது எட்டாமல் இருக்கலாம். அதனால நம்ம சொல்லலாம், ச்சே ஒரே நைட்டில் இப்படி ஆகிப்போச்சு, ஒரே நைட்டில் அப்படி ஆகிப்போச்சு, ஒரே நாளில் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமோ தவிர, உண்மையாகவே வந்து அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதுக்கு முன்னாடியே அந்த வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்குமா. அதுவும் நம்மளுடைய எண்ணத்தினாலையும் நம்மளுடைய உணர்வுகள்னாலையும் தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து அந்த இன்சிடென்ட் வந்து டக்குன்னு நடந்துருது. அந்த டக்குன்னு நடக்கும்போது தான் நம்ம விழிப்புணர்வாகி அச்சோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம வந்து யோசிக்கிறோம், என்னடா அது திடீர்னு இப்படி ஆகிப்போச்சுன்னு. திடீர்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே அந்த நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நல்ல விஷயங்கள் அடையே போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, விழிப்புணர்வோடு நம்ம போடும்போது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்மளுக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று அப்படியே நமக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்குல்ல, அது நம்மளுடைய எண்ணத்தினாலையும் நம்மளுடைய உணர்வுகள்னாலையும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து திடீர்னு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விஷயமுமே திடீர்னு முளைக்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி பல வேலைகள் வந்து இந்த பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வந்து கிடைக்கவே கிடைக்காது. திடீர்னு பார்த்தா டக்குன்னு அமையும், டக்குன்னு முடிச்சிருவாங்க, டக்குன்னு ஃபேமிலி செட் ஆயிரும், குழந்தை பிறந்துடும், அப்படியே போயிடும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சார் எல்லாம் ஒரே செகண்டில் மாறிடுச்சு, டக்குன்னு நடந்துச்சு. கிடையாது, அதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் வந்து ஒவ்வொன்றையும் வேலைகள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கு. ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் வந்து அது பண்ணிகிட்ருக்கு. அந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டை அப்பப்போ நம்ம வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம அதை வந்து ப்யூர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு வந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு செய்யணும். எதுவுமே நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல, பிளாங்காக நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நன்றி உணர்தலோடு நான் ஒரு 5 விஷயத்துக்கு நன்றி சொல்ல போகிறேன், நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதை செய்யும்போது எனக்கு அடுத்த நாள் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறத உணர்றேன். ஸோ அடுத்த 24 மணி நேரம் என்னுடைய கண்ட்ரோலில் வருது, நான் நிம்மதியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். இது டெய்லி ரிப்பீட். இது எனக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும், ஒன்றும் தேவையில்லை. நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அடுத்த 24 மணி நேரம் உங்கள் கையில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.